பெருமாள் முருகன் சிறுகதைகள். பெரிதினும் பெரிது. வாசிப்பது சந்தீப். ஒரு நாளும் நள்ளிரவில் விழித்து இப்படித் தொந்தரவு செய்த குழந்தையல்ல அது. 8:30க்குள் தூங்கிவிடும். தூக்கத்திலேயே சிறுநீர் கழித்துவிடும். ஜட்டி, போர்வை, பக்கத்தில் படுத்திருப்பவரின் ஆடை எல்லாம் நனைந்து நாறும். ஆனால் குழந்தை விழிக்காது. இரவில் விழிக்கும் யாராவது ஈரத்தோடு கிடக்கிறதே என்று பரிதாபப்பட்டு ஜட்டியை கழற்றி போர்வையை மாற்றினால்தான் உண்டு. அப்போதும் ஒன்றும் தெரியாமல் தூங்கும். 2 வயதுதானே. இன்னும் 1-2 ஆண்டுகள் போய் வளர்ந்துவிட்டால் சரியாகிவிடும் என்று சமாதானம் கொள்வார்கள். இருமலும் சளியும் இடைவிடாது தொந்தரவு செய்யும் நாட்களில் மட்டும் ஈரத்திலேயே எருமையாட்டம் படுத்து கிடந்தா சளி பிடிக்காத என்ன பண்ணும் என்று பற்களைக் கடித்துக் கொண்டு கன்னத்தில் இடிப்பாள் அவள். அப்பேற்பட்ட குழந்தைதான் இன்றைக்கு படாத பாடு படுத்திவிட்டது. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த எல்லோரையும் அதன் அலறல் உலுக்கி எழுப்பிவிட்டது. அது குழந்தையின் அலறல்தான் என்பதைக் கண்டுகொள்ளவே கொஞ்ச நேரம் பிடித்தது. குரல்வளை நசுக்கப்படும் பறவையொன்றின் கீச்சிடல் போலிருந்தது அது. விடிவிளக்கின் வெளிச்சத்தில் பார்த்தால் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்திருக்கிறது. தூக்கத்தின் விடுபடாத சாயை முகத்தில். அதிகச் சத்தமின்றி சமச்சீரான குரலில் அழுது கொண்டிருந்தது. என்னடா கண்ணு என்னும் பதற்றக் குரலோடு மூவரும் சூழ்ந்து கொண்டார்கள். என்னடா, என்னம்மா, என்ன பண்ணுது என்று ஒரே கேள்வியை மாற்றி மாற்றிக் கேட்டும் பதிலில்லை. எல்லாவற்றிற்கும் அழுகைதான். திடீரென்று நினைவு வந்தது போல் முணுமுணுத்தபடி அறைக்குள் போய் திருநீற்று டப்பாவை எடுத்து வந்து முருகா என்று கூப்பிட்டுக் கொண்டே தலைமீது போட்டுவிட்டு நெற்றியில் இட்டாள் பாட்டி. வாயிலும் சிறிது போட விரும்பி வாயத் தொறகண்ணு என்று எவ்வளவோ கெஞ்சியும் மறுத்துவிட்டது குழந்தை. மத்தியானத்துல ஒரு பக்கமா இருந்தாத்தானே, உச்சி நேரத்துல அங்கேயும் இங்கேயும் விளையாடுறது, சொன்னா கேட்டாதான. காத்துக் கருப்புக்கான காரணங்களைக் கண்டுபிடித்து பாட்டி மருமகளை ஓரப்பார்வை பார்த்தபடியே சொன்னாள். பயப்படறாப்பல ஏதாச்சும் கெனா கண்டிருப்பாளா என்றான் அவன். கெனா கண்டியாடா என்று குழந்தை கேட்டும் பதில் இல்லை. தண்ணி தாகமா இருக்கும் என்று விட்டு அவள் தண்ணி வேணுமாடா செல்லம் என்றாள். ஒண்ணுக்கிருக்கறையா கோம். எதற்கும் பதில் இல்லை. இடைவிடாத அழுகை. வாயைத் திறந்து கொண்டு கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோட அழுவதைப் பார்க்க அவளுக்கும் அழுகை வந்துவிட்டது. உடம்புக்கு எதனாச்சுமா, நெற்றி, கழுத்து என்று மாறி மாறி தொட்டுப் பார்த்தும் காய்ச்சல் எதுவும் தெரியவில்லை. உள்காய்ச்சலாக இருக்குமோ? பதற்றமும் பரபரப்பும் கவிந்த முகத்தோடு மூவரும் ஏதேதோ சமாதானம் சொல்லியும் தின்ன பிஸ்கட், பழம் கொடுத்தும் ஒன்றும் நடக்கவில்லை. என்ன செய்கிறது என்பதைச் சொல்லும் விபரமில்லா வயது குழந்தை. போகப் போக சின்ன குழந்தையின் அழுகையை பெரிய குழந்தையின் அழுகை மிஞ்சிவிடும் போலிருந்தது. அவனுக்கு அது மேலும் வெறுப்பூட்டியது. இது போன்ற சமயங்களில் வெறும் அழுகையும் பதற்றமும் எதற்காகும் என்று சொல்லிக் கொண்டே அவளைப் பார்த்தான், மனதிற்குள் தன் விசும்பலையும் பரபரப்பையும் கட்டுப்படுத்தியபடி. கவலை படிந்த முகத்தோடு என்னடா செல்லம் வேணும் என்று மெலிந்த குரலில் கேட்டு அவள் மடிமீது அமர்த்திக் கொண்டாள். அவள் அணைப்பையும் வாஞ்சையையும் உதறி எறிந்துவிட்டு கால்களை உதைத்து மேலும் சத்தமாக அழுது கீழிறங்கிப் பழையபடி கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அழுகையைத் தொடர்ந்தது. முகத்தருகே முகத்தைக் கொண்டு போய் வைத்து எங்கிட்ட சொல்லுடா கண்ணு. என்ன பண்ணுது என்றதும் பெரிய மனது பண்ணி இறங்கி வருவதைப் போல முகத்தை நிகழ்த்தி புண்டா அ என்று விட்டு மறுபடியும் அழுகையில் லயித்துவிட்டது. அப்பாடா! ஒரு வழியாய் துப்பொன்று கிடைத்துவிட்டது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். உண்டா என்பதன் பொருள் யாருக்கும் தெரியவில்லை. இப்போது அதன் அழுகையினூடே உண்டா என்பதும் சேர்ந்து கொண்டது. அதைச் சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ராகம் பின் மீண்டும் உண்டால் கண்ணீர் நிற்கவேயில்லை. எதும்மா, என்னம்மா அது என்று எப்படிக் கேட்டுப் பார்த்தாலும் உண்டா என்பதுதான் பதில். என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் குழம்பிக் கொண்டிருந்த போதே
உண்டா ஏனும் என்று சற்று விரிந்தது குரல். எதையோ வேண்டும் என்று கேட்கிறது குழந்தை. என்னவாக இருக்கும்? தூக்கத்தில் விழித்து இவ்வளவு அழுகை ஆர்ப்பாட்டத்தோடு கேட்கும் அளவு அத்தனை முக்கியமான பொருள் எது? அதை யாராவது எங்கேனும் கொண்டு ஒளித்துவிட்டார்களோ? கூட விளையாடிய பக்கத்து வீட்டுப் பையன் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்ட பகல் நினைவு இப்போது வந்துவிட்டதா? இருந்தாலும் இந்த நள்ளிரவு தூக்கத்தில் அலறிக் கேட்கும் அளவு அதற்குள் என்னதான் இருக்கிறது? அம்மாவும் பாட்டியும் எதையெல்லாம் வைத்துக்கொண்டு பகலில் குழந்தை விளையாடியது, உண்டா என்பது என்னவாக இருக்கும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து குழந்தையை கேட்டார்கள். மரச்சாமான்கள் பலவற்றை வைத்துக்கொண்டு விளையாடும். அதிலிருக்கும் சுப்பா, கோலிக்குண்டா, எதற்கும் சு என்று அழுத்த குரலில் மறுத்து மறுபடியும் உண்டா ஏனும் என்றது. முழுநேரமும் குழந்தையோட இருந்து கொண்டும் அதன் மொழி புரியவில்லையா? இருவர் மேலும் எரிச்சலைக் கொட்டுவதைத் தவிர அவனாலும் என்ன செய்ய முடியும்? அவன் கேட்டான். அது என்னன்னு 2 பேருத்துக்குமா தெரியல? ஆமா, உங்குள்ளே எதுதோ கேப்பா. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுதான் எங்களுக்கு வேலை என்று பட்டன பதில் கொடுத்தாள். குழந்தையை மறந்துவிட்டு இந்தச் சண்டையில் அல்லவா இறங்க வேண்டும் போலிருக்கிறது என நினைத்து, அதே சமயம் வேறென்ன வேலையாம் என்று முனகலாக அவனுக்கு மட்டுமே கேட்கும் விதத்தில் சொல்லிச் சமாதானப்பட்டுக் கொண்டான். தூக்கம் கவ்விய கண்களின் எரிச்சல் மனதிற்கு மாறியது. குழந்தையின் இடைவிடாத அழுகை ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பிராண்டிக் கொள்வதில் கொண்டு போய் விட்டுவிடுமோ என்று பயந்தான். ஒவ்வொரு பார்வையும் அதற்கு தயாராய் உருக்கொள்வதை உணர முடிந்தது. அவனுக்கு தலையை வலிப்பது போலிருந்தது. கண்களை மூடிச் சுவரோடு சாய்ந்து கொண்டான். காதுக்குள் புகுந்து கொண்டு இடைவிடாமல் ரேங்கரிக்கும் ஈயொன்றின் சப்தமாய் அழுகை குழைந்து கொண்டே இருந்தது. ஏதேதோ பொருள்களைச் சொல்லிச் சொல்லிக் கேட்கும் படலம் முடியா மலையே விழுந்துவிடுமோ என்றிருந்தது. அதற்கு இடம் கொடாமல் ஒரு வழியாய் அந்த அதிசயப் பொருள் அவள் நினைவில் வந்துவிட்டது. தெய்வம்தான் அவள் நாக்கில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஒப்புக்கொண்டா வாடா கண்ணு என்றாள். குழந்தை என்று கீழ் நோக்கி தலையாட்டிவிட்டு மீண்டும் மந்திரத்தைச் சொல்லத் தொடங்கிவிட்டது. அந்தப் பொருள் ஒப்புக்கொண்டான் என்பதை கண்டுபிடித்துவிட்ட பெருமை அவளுக்கு பிடிபடவில்லை. மின்விளக்கின் வெளிச்சத்தை விட அவள் முகம் பிரகாசமாயிற்று. குழந்தையின் பாஷையை அவனுக்கு மொழிபெயர்த்தாள். உப்பு என்றால் சர்க்கரை. சர்க்கரைக்கும் உப்புக்கும் வேறுபாடு தெரியாததால் இரண்டுக்கும் ஒரே பெயராய் உப்பு என்பதையே குழந்தை வைத்துக் கொண்டது. உப்பை, அதாவது சர்க்கரையை அள்ளிப் போடுவதற்காக வைத்திருக்கும் சிறு குண்டானைத்தான் உண்டா என்கிறது குழந்தை. அப்புறமென்ன, அந்த குண்டானை எடுத்துக் கொடுத்துவிட்டால் தீர்ந்தது பிரச்சினை. நிம்மதியாய் தூங்கப் போகலாம். பகலில் ஏற்படப் போகும் சோர்வும் கண்ணெரிச்சலும் அவனை பயமுறுத்தின. ஆனால் தயக்கத்தோடு அந்த குண்டாவ நேத்து விளையாடக் கொடுத்தேன். எங்க போட்டுதோ தெரியல என்றாள் அவள். எங்கே என்று தேடுவது? எங்கெல்லாம் போய் விளையாடியதோ? சமையலறைச் சாமான்களை எல்லாம் எதற்காக குழந்தைக்கு விளையாடக் கொடுக்க வேண்டும்? அவளை அறையத் துடித்து முகம் கோபத்தில் சிவப்பேறியது. பாருப்பற்ற அவளது செய்கையும் குழந்தையின் தீராத அழுகையும் தந்த லிப்பும் கூடி, எங்காச்சும் போய்த் தேடு என்றான். அவன் குரலில் உச்சவறுப்பு. அவள் எதுவும் பேசவில்லை. அங்கதான விளையாடுனா? ஓ, ஓலங்க போட்டிருப்பா என்றாள் பாட்டி. வீட்டின் உள் விளக்குகள், வெளி விளக்குகள் எல்லாம் போடப்பட்டன. தேடும் படலம் தொடங்கியது. குழந்தை தன் பொருள்களை எல்லாம் சேர்த்து வைக்கும் அட்டைப் பெட்டிதான் முதல் இலக்கு. விளையாட்டுச் சாமான்களுடன் சில குச்சிகளும் கிழிந்த தாள்களும் பாதுகாப்பாக இருந்தன. பகலாக இருந்தால் அவற்றை தொடுவதற்கே குழந்தை அனுமதித்திருக்காது. இப்போது அந்த உண்டா வைத்தவிர அதற்கு வேறு லட்சியமில்லை. எல்லாவற்றையும் சரணடையச் செய்துவிடும் பிடிவாத அழுகை. அடித்தால் பிடிவாதம் இன்னும் இருக்குமே தவிர நெகிழப் போவதில்லை. அவனுக்கு அந்தக் குண்டானின் அடிமுடி எதுவும் தெரியாது.
சர்க்கரை டப்பாவுக்குள் பதுங்கியிருந்து அதனை பார்க்கும் பாக்கியம் அவனுக்கு கிட்டியதில்லை. இந்த அழுகையை நிறுத்தும் பொருட்டு கண்களுக்கு படும் இடங்களில் எல்லாம் அவனும் தேடினான். அதற்கு வசதியாக அந்த குண்டானின் அமைப்பைப் பற்றி அவள் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஈயத்தால் ஆனது. அகல் விளக்கின் அகலத்தில் இருக்கும். 4-5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கலாம். வாய்ப்பகுதி லேசாக விரிசல் விட்டிருக்கும். இந்த அற்புதப் பொருளை அடைய வேண்டி உட்கார்ந்த இடத்திலேயே அழுது தவம் செய்கிறது குழந்தை. வாயைத் தொட்டு வடியும் மூக்குச் சளியைச் சிந்தினால் கூட கையை ஓங்கித் துடித்து அடம்பிடிக்கிறது. அந்தக் குண்டானில் அப்படி எண்ணத்தை பாதுகாப்பாகப் போட்டு வைத்திருக்கிறதோ? வெளிச்சம் பட்ட இடங்களில் எல்லாம் தேடிப் பார்த்தாயிற்று. அது மறைந்த மாயம் என்னவோ? இனி நாய்கள் முடங்கிக் கிடக்கும் ஆளற்ற தெருவுக்குள் இறங்கித் தேடினால்தான். அழுகை நிற்கவே இல்லை. சுருதி குறையாமல் இவ்வளவு நேரம் அழுவதற்கேற்ற சக்தி இந்த பூஞ்சை உடம்புக்குள் எங்கிருக்கிறது? அவனுக்கு வியப்பாயிருந்தது. ஏதோ ஒரு பூனை குழந்தையைப் போல கத்தியது. அதன் அகால கத்தல் மற்ற சமயங்களிலாயிருந்தால் திகிலூட்டுவதாக இருக்கும். இப்போது மத்தியானம் போல எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குண்டான் கிடைக்காத ஆத்திரத்தில் குழந்தையின் காதைப் பிடித்து, என்ன அப்படி அடம்? அழுவதற்கு நேரங்காலங் கிடையாது? எங்க கொண்டோய் போட்டு தொலைஞ்சையோ என்று கத்தினாள் அவள். அவள் செயல் கண்டிக்கத்தக்கதாக படவில்லை. அவனுக்கும் கூட குழந்தையின் மேல் வெறுப்பு கூடியிருந்தது. மொட்டைத் தலையைப் பற்றி சுவரோடு மோதி தன் கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் போலிருந்தது. மனதிற்குள் அது குழந்தை, குழந்தை என்று திரும்பத் திரும்பச் சொல்லி மீள முயன்றான். உடம்புக்குத் தொந்தரவு எதுவும் இல்லை என்பதை எண்ணி தன் பொறுமையின்மையை மாற்றிக்கொள்ளப் பார்த்தான். அப்படியிருந்திருந்தால் இந்த நேரத்தில் வீதி வீதியாக அலைய வேண்டியிருக்கும். பூட்டப்பட்ட டாக்டர் வீட்டுக் கதவுகளைத் தட்ட நேர்ந்திருக்கும். அத்தோடு என்ன செய்கிறதோ என்ற பீதி மனதில் பூதாகரம் கொண்டிருக்கும். அப்படி எதுவும் இல்லை என்பதை நினைத்து பொறுமைகொள் என்று மனதிற்குக் கட்டளை இட்டான். குழந்தை பாவம் தூக்கத்தில் இருக்குது. அடிக்காத என்று பரிந்து வந்தது பாட்டிதான். வயதாக ஆகத்தான் இரக்கமும் பொறுமையும் கூடுகிறது போலும். இப்போது அந்த குண்டான் குழந்தைக்கு நினைவு வந்தது எதனால்? கனவில் அதை யாரேனும் தூக்கிக் கொண்டு ஓடுவதாகக் கண்டிருக்குமோ? குழந்தைகளின் கனவில் அழகிய தேவதைகளை அல்லவா கடவுள் அனுப்புவார். தேவதைகள் கொடுத்து அன்பு பிரசாதத்தை குழந்தை உப்புக் குண்டானில் வாங்கிச் சேமித்திருக்குமோ? அதன் சேமிப்புப் பொருள்களில் விலை மதிப்பில்லாது இதுதானோ? மனதிற்கு நெருங்கி அருகில் இந்த குண்டான் இருப்பதன் பொருள் என்ன? என்ன காரணமோ? எங்கிருந்தாவது அந்த குண்டானையும் தேவதைகளே தேடித் தந்துவிட்டால் எல்லோரும் சந்தோஷமாக உறங்கப் போகலாமே என்றெல்லாம் தோன்றிற்று அவனுக்கு. தேவதைகளை அழைக்கும் மந்திரம் தெரியாததற்காக வருத்தப்பட்டுக் கொண்டான். மின்விளக்குகள் பாயாத பிரதேசங்களில் தேடக் கைவிளக்கும் தயாராகிவிட்டது. திட்டத்திட்ட அழுகையின் ஓங்காரம் கூடுகிறதே தவிர சற்றும் குறையவில்லை. பிரமை பிடித்தவன் போல உட்கார்ந்து விட்டான். அம்மாவும் பாட்டியும் தேடுவதில் வீட்டையே தலைகீழாக்கி விடுவார்கள் போல. தூக்கம் கண்களைச் சுழற்றியது. இப்போது அழுகை ஒலி பழகிவிட்டது. அதைக் கேட்டுக்கொண்டே அப்படியே தூங்க முடியும் என்றுதான் பட்டது. மனம் சலன்மற்றுப் போயிருந்தது. அவன் மனநிலையை புரிந்து கொண்டு நிம்மதியாத்தான் தூங்கேன் என்று சொல்லிக் கொண்டு தேடும்போது அம்மிச் சந்தில் கிடந்த உப்புக் குண்டான் அவள் கைகளுக்கு அகப்பட்டுவிட்டது. இந்தாயா உன்னோட உப்புக் குண்டா என்று குழந்தையிடம் நீட்டினாள். உப்பு என்பதில் அவள் கொடுத்த அழுத்தம் பெருமிதத்தையும் பூரிப்பையும் கொண்டிருந்தது. அவளே கண்டுபிடித்துவிட்டதால் பெரிய சுமை இறங்கியது போல நிம்மதி வந்திருக்கிறது. இனி அவளை யாரும் குற்றம் சொல்ல முடியாது என்பதை அவள் பாவனை காட்டிற்று. அந்த குண்டானை பார்த்தான். வெறும் ஈயம். ஓட்டை உடைசலுக்குக் கூட வாங்க மாட்டான். அதை பொன்னே போல் வாங்கிக் கொண்டு உடனே படுத்துக் கொண்டது குழந்தை. அழுகை விசும்பலாக மாறி நின்று போகத் தொடங்கியிருந்தது.
விழிமூடி தூக்கத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆழ்ந்தும் போய்விட்டது. பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்த நினைவோடு விளக்கை அணைத்துவிட்டு எதேச்சையாக அவன் திரும்பிய போது கண்ணில் மினுக்கம் பட்டது. இரு கைகளிலும் சேர்த்துப் பற்றி நெஞ்சோடு அழுத்திக் குழந்தை வைத்துக் கொண்டிருந்த குண்டானிலிருந்துதான் ஒளி. கண்களை விரித்து மீண்டும் பார்த்தான். உண்மைதான். பச்சையொளி. அவனை பரிகசித்து கண் சிமிட்டும் மரகதக்கல். இந்தியா டுடே, நவம்பர் 11, 1998. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.